பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, யாரை நான் அனுப்புவேன், யாரை நீ விஷயமாய் போவான் என்று சொல்லி உரத்த சத்தத்துடன் கூடிய ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், அடிமை இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடம் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 6வது அதிகாரத்துல 8வது வசனம், இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 4:3 பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படித்தான் ஆண்டவர் அங்கலாய்த்து என் விஷயமா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு யார் போவா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்ற வேளையில் இதோ அடிமை இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்துல சத்தியத்தை சத்தியமாக உரைக்க முடியவில்லை. எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், சத்தியம் எனக்கு வேண்டாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எனக்கு அது விடுதலை தரும். மனிதனை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்காகவே ஓட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை திருப்திப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ நாம் பக்தி உள்ளவனாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்துக் கொண்டார். அதனால நம்மளை பார்த்து கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன் கேட்கின்ற பொழுது நம்ம சொல்லணும், இதோ அடிமை நான் இருக்கிறேன், நான் பாவியான மனுஷன் தான், என்னுடைய உதடுகள் அக்கிரமம் கொண்டதுதான், தேவையில்லாத வார்த்தைகளை என் வாய் பேசினதுதான், ஆனாலும் நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது, என் அக்கிரமம் நீங்கி என்னை நீர் பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது நான் பரிசுத்தமாவேன், உம்முடைய சத்தியத்தை நான் உலகெங்கும் போய் அறிவிப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? நாம் அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில கர்த்தர் நம்மை வைத்து மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். ஒப்புக் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள். ஆண்டவருக்காக ஓடுற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து மென்மேலும் அவர்களை பலுகி பெருக வைத்து அவர்கள் குடும்பத்தை சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். ஒப்புக் கொடுங்க. யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவருடைய சத்தம் கேட்டால், இதோ அந்த அடிமை இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.